Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போறோம், heredity. So heredity வந்து it's a very interesting topic. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும், but it's very easy and interesting too. So இந்த heredity இந்த வார்த்தை வந்து நம்ம எங்கே கேட்டிருப்போம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம அப்படியே சொல்லுவோம், பார்த்தா சொல்லுவாங்க குழந்தை அப்படியே அம்மா மாதிரியே இருக்குது, பார்த்தா அப்படியே அப்பா மாதிரியே இருக்குது, தாத்தா உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குது, இந்த கதை எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக இன்ஹெரிட் அப்படின்ற டேர்ம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி. ஸோ ஹெரிடிட்டி இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு த அதர் ஜென்ரேஷன் இஸ் கால்ட் ஆஸ் ஹெரிடிட்டி. ஸோ இந்த ஹெரிடிட்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஜீன். ஸோ ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ சொல்லும்போது இந்த ஜீன்ஸ் பற்றியோ இந்த வேரியேஷன் பற்றியோ படிக்கிறதுக்கு பேர் தான் we call it as genetics. ஸோ அகெயின் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணும்போது who is called as the father of genetics அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரஹர் ஜான் மெண்டல். இவர் தான் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜெனட்டிக்ஸ் பேசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெண்டல் வந்து லைக் ப்ரீவியஸாகவே நமக்கு கொடுத்துருந்தார். அதுதான் நமக்கு பேசிஸ் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். சரி, மெண்டல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது he was born in 1822. ஸோ 1822 பிறந்தாரு டு அ ஃபார்மர் ஃபேமிலி. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அட் தி ஏஜ் ஆஃப் 18 அவர் வந்து ஜென்ரலாக ஒரு மொனாஸ்ட்ரியில் தான் வந்து வளர்ந்தார். மொனாஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கு படிக்கிற இடம் தான் வந்து we called as மொனாஸ்ட்ரி. ஸோ அங்கே தான் வந்து வளர்ந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா he went to வியன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னாக்கு போய் he went to learn நேச்சுரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாமே வந்து படிக்க போனார். ஸோ அங்கே போயிட்டு படித்து முடிச்சுட்டு அகெயின் ஹி ரிட்டர்ன் பேக் டு மொனாஸ்ட்ரி. மொனாஸ்ட்ரிக்கே திரும்ப வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இன் இஸ் பார்ட் டைம் வந்து ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சில பீஸ் பிளான்ட் வச்சு நிறைய செடிங்கெல்லாம் வந்து வளர்த்தார். சரி, இப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ். ஸோ த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் பீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் பைசம் சட்டைவம். இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஸோ பைசம் சட்டைவம் தான் வந்து we call as scientific name of peas. இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பிளான்ட் வந்து நிறையவே வந்து வளர்த்துட்டு இருந்தார். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பிளான்ட் பைசம் சட்டைவம் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் எதுக்கு வந்து நிறைய பிளான்ட் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது, அவர் எதுக்கு பீஸ் மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணார், அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு எதுக்கு அவர் பீஸை மட்டும் செலக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து இட்ஸ் கால்ட் ஆஸ் அ bisexual plant. So bisexual plant அப்படின்னு சொல்லும்போது it has both male and female characteristics. ஒரு flower இருந்துச்சுன்னா அப்போ பீஸ் பிளான்ட்ல ஒரு flower இருக்குன்னா it will be having both male and female. So that is one of the first reason why he chose the peace plant. Next reason பார்த்தீங்கன்னா it is self pollinating. So self pollination பற்றி ஏற்கனவே பார்த்துப்போம். pollination என்ன? The transfer of pollen grains from anther to stigma is called as pollination. So self pollination என்ன? ஒரே plant or ஒரே வெரைட்டியில் the pollen grains வந்து transfer ஆகிறது வந்து we call as self pollination. So இந்த பீஸ் பிளான்ட்ல அப்படி பார்க்கும்போது self pollination of possible. சரி, self pollination என்ன இருந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பியூர் breed கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன டேர்மாக தான் இருந்துச்சு. இப்படி ஷார்ட் டேர்ம் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். தட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு லாஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் மட்டும் இல்லாமல் இந்த பீஸ் பிளான்ட்ல வந்து நிறைய வேரியன்ஸை வச்சு we can do cross pollination was also possible. ஸோ இந்த 4 ரீசன்ஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மெண்டல் வந்து பீஸ் தட் இஸ் பைசம் சட்டைவம் வந்து செலக்ட் பண்ணார். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், நிறைய ஆல்டரேஷன் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மெண்டல் வாஸ் சம்படி டிஃப்ரெண்ட். த ரீசன் இஸ் பிகாஸ் அவர் வந்து சயின்ஸ் தியரிஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் வச்சு பண்ணலை. ஹி இன்வால்வ் மேத்தமெட்டிக்ஸ் ஆல்சோ. அவர் மேத்தமெட்டிக்ஸும் இன்ஃபியூஸ் பண்ணி தான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வரப்போகிற கிராஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ பீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், நிறைய வேரியன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா that's totally பார்த்தீங்கன்னா 7 characteristics இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் த சீட், கலர் ஆஃப் த சீட், கலர் ஆஃப் த பாட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த கோட் ஓவர் கோட்டை தான் வந்து we called as a pod. ஸோ கலர் ஆஃப் பாட் அண்ட் ஷேப் ஆஃப் த பாட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரிக்டட், நீங்கள் பார்த்ததோட சின்ன ஒரு லைக் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா plant height வந்து whether it can be tall, whether it can be short. Next one பார்த்தீங்கன்னா position of the flower, that is ஒன்று வந்து it can be at the top,
அப்படி இல்லைனா நடு சென்டர் பொசிஷன்ஸில் கூட இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கலர், எதர் இட் கேன் பி பர்பிள் ஆர் ஒயிட். ஸோ இந்த மாதிரி பார்த்தா 7 கண்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரிசல்ட்ஸும் கிடைச்சது, ரிசல்ட்ஸும் அக்யூரேட்டாகவும் இருந்துச்சு. தட் இஸ் த ரீசன் வை மெண்டல் மோஸ்ட்லி சூஸ் த பீ பிளான். சரி, இப்போ டேரெக்டாக வந்து வில் மூவ் ஆன் டு த கிராஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோனோஹைப்ரிட் கிராஸ். இந்த டாப்பிக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமான கிராஸ் போடுவோம். ஒன் இஸ் கோயிங் டு பி மோனோஹைப்ரிட், another ஒன் இஸ் கோயிங் டு பி டைஹைப்ரிட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மோனோஹைப்ரிட் வந்து பார்க்கலாம். மோனோஹைப்ரிட், மோனோ மீன்ஸ் என்ன, சிங்கிள். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேரியேஷன், தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹைட் எடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த டேப்லெட் காலமில். தட் இஸ் எஸ் பிளான் ஹைட் எடுத்துக்கலாம். பிளான் ஹைட் பார்த்தீங்கன்னா டாலும் இருக்கும் ஷார்ட்டும் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சின்ன மோனோஹைப்ரிட் கிராஸ் நம்ம ஒன்று போடலாம். இப்போது டாலை வந்து நான் கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன், அண்ட் ஷார்ட்டை வந்து ஸ்மால் டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியேஷன், தட் இஸ் ஒரே ஒரு கண்ட்ராஸ்டிங் கேரக்டர் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஹைட்டுன்னு சொல்லும் போது டாலும் இருக்கும் ஷார்ட்டும் இருக்கும். சரி, நீங்கள் கேட்கலாம் எதுக்கு நான் வந்து டாலை கேபிட்டல் டி தான் எடுக்கணும், ஷார்ட்டை ஸ்மால் டி? ஐ கேன் டேக் ஷார்ட்டை வந்து கேபிட்டல் டி கூட எடுக்கலாம். இன்னும் எப்பவுமே இதில் எதுக்கு நம்ம இந்த கிராஸை போடுறதுக்குனா நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், கேபிட்டல் லெட்டர்ஸ், கேபிட்டல் ஆல்ஃபபெட் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டாமினன்ட். டாமினன்ட்னா என்ன, இட்ஸ் கோயிங் டு பி சம் வாட் பவர்ஃபுல். அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் தான் அப்படின்ற. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹி ஒன்லி இஸ் கோயிங் டு மேக் தட் டிசிஷன். வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு டிசிஷனாக இருக்கட்டும், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி தான் எடுப்பாங்க. இஸ் கோயிங் டு பி த டாமினன்ட். மற்றவங்களாம் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்குன்னு மற்ற ஃபேமிலியில் யாரும் மெம்பர்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. தே வில், அவங்களும் இருப்பாங்க. ஆனால் பட் டிசிஷன் மேக்கிங் எவ்ரி திங் வில் பி டன் பை த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ரைட்? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் தான் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த டாமினன்ட். அதுதான் வந்து மொத்தமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். வேறஸ் ஷார்ட், இப்போது நம்ம ஷார்ட் வந்து ஸ்மால் டி எடுத்துருக்கேன். இந்த ஷார்ட் லெட்டர் எல்லாமே வந்து we call it as recessive, recessive gene or we call it as recessive. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் நம்ம எப்பவுமே வந்து டாமினன்ட் அப்படின்ற கேரக்டர் தான் நம்ம எடுப்போம். சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ டால் ஷார்ட் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அந்த மோனோஹைப்ரிட் கிராஸும் சரி டைஹைப்ரிட் கிராஸும் சரி நம்ம எதுவுமே போடும்போது நம்ம 2 ஜென்ரேஷன் வரைக்கும் காட்டணும். இல்லை ஜென்ரேஷன் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா F1 இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், F2 வந்து இட்ஸ் கோயிங் டு பி த செகண்ட் ஜென்ரேஷன். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் போடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி டால் அண்ட் ஷார்ட்டை வந்து நான் கிராஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் டால் ஷார்ட். நான் ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. இதை வந்து இட்ஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் மெண்டல் வந்து லைக் கிராஸ் பாலினேஷன். இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள், செல்ஃப் பாலினேஷன் வாஸ் ஆல்சோ பாசிபிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஜென்ரேஷனில் கிடைச்ச ரிசல்ட்டே திரும்ப நான் செல்ஃப் பாலினேஷன் நான் பண்ண போகிறேன். தட் இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 2 into 2, that is 2 rows 2 columns. பிகாஸ் வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் தான் எடுத்திருப்போம், டால் அண்ட் ஷார்ட். அப்படி நம்ம பார்க்கும்போது யூ வில் பி ஹேவிங் 2 rows 2 columns அந்த காம்பினேஷனில் இருக்கும். இதுவே வந்து நம்ம 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 4 rows and 4 columns அந்த காம்பினேஷனில் இருக்கும். இப்போ சின்ஸ் வி ஆர் டேக்கிங் ஒன்லி அபவுட் த மோனோஹைப்ரிட், ஒரே ஒரு வேரியேஷன் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இதை நான் கிராஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் ஃபஸ்ட்டு இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ 2 கேபிட்டல் டி வரும். ஸோ அகெயின் ஒரு டால் ஒரு ஷார்ட் நான் கிராஸ் பண்ணும்போது வில் பி கெட்டிங் திஸ். இப்போ அகெயின் ஒரு டால் அண்ட் ஷார்ட், இப்போது 2 ஷார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது இதில் நீ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இங்கே ஷார்ட் இருக்குது, இங்கே டால் இருக்குது. இதை நான் கிராஸ் பண்ணும்போது எப்பவுமே நம்ம ஃபஸ்ட்டு போட போகிற ஆல்ஃபபெட் வந்து நம்ம கேபிட்டல், தட் இஸ் த டாமினன்ட் ஜீனோட ஆல்ஃபபெட் வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டி நான் கிராஸ் பண்ண போகிறேன். சரி, அப்படி கூட வேண்டாம், ஸ்மால் டி கேபிட்டல் டி நான் கிராஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா the answer should be capital T small t, not small t capital T. இப்படி போட்டிங்கன்னா இட்ஸ் ராங். பிகாஸ் எப்போவே வந்து டாமினன்ட் ஜீன் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கேபிட்டல் டி இருக்கும். ஸோ ஒரு இதில் வந்து என்ன இருக்குன்னா 2 கேபிட்டல் கிராஸ் பண்ணும்போது 2 கேபிட்டல் டி வந்திருக்கும். இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது, கரெக்டாக? ஸோ we call it as pure breed. ஸோ pure breedக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்னொரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸ் அப்படின்ற டேர்மை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் as ஹோமோசைகஸ். homozygous. Next one பார்த்தீங்கன்னா இங்கே வரலாம். You will be having another pure breed. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா it's not going to be the dominant. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷார்ட் வந்துச்சுன்னா it's going to be recessive. Again recessives ரெண்டுமே சேமாக இருந்தால் it's again a pure breed. So 2t it's also going to be homozygous. இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா you will be having capital T small t,
capital T small t. இப்போ இது capital T small t பார்த்தீங்கன்னா it's not going to be a pure breed, ஒரு மிக்சடாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த கேபிட்டல் லெட்டர் வந்தாலே we have to like நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதை வந்து டாமினன்ட் ஜீனாக மட்டும்தான் எடுத்துப்போம். சரி, இப்போ நான் பாருங்கள் டால் ஷார்ட் இருக்குது, இப்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது. இப்போ நம்ம எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் இப்போ நம்ம எப்படி நம்ம சொல்லலாம், கேன் வி கால் இட் அஸ் டால் ஷார்ட்னு சொல்லலாமா இல்லைனா டால்னு சொல்லலாமா? we have to call it only as tall. The reason is because capital T வந்தாலே it is going to be tall, that is going to be the dominant gene. அப்போது ரெண்டு மிக்சட் breed இருக்கிறதுனால will be having 2. ஸோ இந்த ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம், இப்போ நம்ம போட்ட இந்த கிராஸோட ரேஷியோ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 1:2:1. ஸோ இந்த 1:2:1 பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்கும். ஒன் இஸ் கோயிங் டு பி ஜீனோடைபிக் ரேஷியோ, another one is going to be phenotypic ratio. ஸோ இப்போ நான் அந்த 1:2:1 போட்டது என்ன டைப் ஆஃப் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த ஜீனோடைபிக் ரேஷியோ. எதுக்கு இது நான் ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜீனோடைபிக் ரேஷியோனா என்ன, ஒரு ஜெனட்டிக் கேரக்டரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து we call as ஜீனோடைபிக் ரேஷியோ. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ஸ் நம்ம இப்போ இது ரெண்டு சொல்கிறோம் இல்லையா, ரெண்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது நம்ம சொல்லும் போது we are also considering இந்த நடுவில் இருக்கிற மிக்சட் breed-ஐயும் சேர்த்து தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் telling us about the genetic expression. So it's going to be genetic variation. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ரிசல்ட் ஃபீனோடைபிக் ரேஷியோ கூட எடுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் கேபிட்டல் டி வரது எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி ஒன் டைப் ஆஃப் நம்பர். இப்போ எடுத்துக்கலாம் 3. இப்போ எத்தனை கேபிட்டல் டி வந்திருக்கு, 1 2 3 3:2. இது வந்து பியோர் breed ஆகிடும். ஸோ அகெயின் வில் பி ஹேவிங் 1. ஸோ இந்த 1:2:1 பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் as the genotypic ratio, whereas 3:1 is called as the phenotypic ratio. So what about the phenotypic ratio? Genotypic ratio நான் சொல்லியிருக்கேன், ஒரு செட் ஆஃப் இதில் வந்து நம்ம போட்டிருக்க கிராஸில் வந்து ஜெனட்டிக் வேரியேஷனை காட்டுறது தான் வந்து ஜீனோடைபிக் ரேஷியோன்னு சொல்லியாச்சு. ஃபீனோடைபிக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்தோம் என்ன சொல்லுவோம், கேபிட்டல் டி வந்தாலே ஓகே இட்ஸ் கோயிங் டு பி டாமினன்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எத்தனை டாமினன்ட் இருக்கும், 1 2 3. ஸோ 3 போட்டாச்சா. நெக்ஸ்ட் இதை நம்ம டாமினன்ட் சொல்ல முடியாது, இட்ஸ் கோயிங் டு பி ரிசெசிவ் ஜீன், மோரோவர் இட்ஸ் கோயிங் டு பி அ பியோர் breed. ஸோ நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ 3:1 ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஜீனோடைபிக் ரேஷியோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே தனித்தனியாக கன்சிடர் பண்ணுறது. டாலாக இருக்கிற பியோர் breed ஒன்று 1, நெக்ஸ்ட்டு மிக்சடாக இருக்கிற ரேஷியோ வந்து 1 2, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கிற பியோர் breed 1. ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி த ஜீனோடைபிக் ரேஷியோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஹைப்ரிட் கிராஸ். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்மகிட்ட கேட்குறாங்கனாலே ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் டால்னா என்ன ஆல்ஃபபெட், ஷார்ட்னா என்ன ஆல்ஃபபெட் போட்டு டேரெக்டாக யூ கேன் மூவ் ஆன் டு த F1 ஜென்ரேஷன். ஸோ இந்த F1 ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு வந்திருக்கும். தட் இஸ் டால் அண்ட் ஷார்ட்டை கிராஸ் பண்ணுறோம், பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டே திரும்ப நம்ம செல்ஃப் கிராஸ் பண்ணுறோம். செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய ரேஷியோ தட் இஸ் ஜீனோடைபிக் ரேஷியோ அண்ட் ஃபீனோடைபிக் ரேஷியோ ரெண்டுத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். சரி, இப்போ இந்த கிராஸ்லாம் பண்ணுறதுனால மெண்டல் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி எடுத்துக்கலாம். இப்படி நம்மளுக்கு ஒரு செட் நம்மளுக்கு ஒரு பேர் வந்து கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம என்னன்னு சொல்வோம், கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வந்தாலே வில் பி மென்ஷனிங் இட் அஸ் டாமினன்ட். டாமினன்ட்னா என்ன, டால் தான் வந்து இட்ஸ் கோயிங் டு பி டாமினன்ட். ஸோ என்னவா இருக்கும், நம்ம வந்து வந்திருக்க ரேஷியோ வந்து நம்ம டாலாக தான் வந்திருக்கிற ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து நம்ம டால் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அவர் என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்படி டால்னு வரதுனால இட் டசன்ட் மீன் இன்னொரு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே உள்ளே இல்லைன்னு கிடையாது. எவ்ரி திங் வில் பி தேர். ஆனால் அவங்கள நம்மளுக்கு வெளிப்படையாக வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஸோ டாமினண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் கிளியராக வந்து எக்ஸ்போஸ் ஆகும். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும், இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவங்கள ஓப்பனாக வந்து காட்டிக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற ஜீன் தான் வந்து we call as recessive ஜீன். ஓப்பனாக வந்து காட்டிக்கூடிய அவங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெசன்ஸை வந்து போல்டாக வந்து காட்டக்கூடிய ஜீன் தான் வந்து we call as dominant ஜீன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்துருக்கலாம் டால் அண்ட் ஷார்ட் நான் ரெண்டுத்தையுமே வந்து கிராஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நான் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக வந்து தே வில் ஸ்ப்ளிட். ஃபஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டால் அண்ட் ஷார்ட் ரெண்டும் வந்து தனித்தனியாக தே வில் செப்பரேட். அகெயின் தே வில் யுனைட் இண்டிபெண்ட்லி. ஸோ இந்த மாதிரி தனியாக செப்பரேட் ஆகும். அகெயின் இன் பிட்வீன் தே வில் பி யுனைட்டிங். அகெயின் இண்டிபெண்ட்டாக தான் யூனிட் ஆகும். இட்ஸ் நாட் சப்போஸ் டு பி அ ஃபோர்ஸ்ட் ஒன். ஸோ இது ரெண்டு விஷயங்கள் தான் வந்து ஒரு மோனோஹைப்ரிட் கிராஸில் வந்து கண்டுபிடிச்சார். இப்போது டேரெக்டாக வில் மூவ் ஆன் டு த டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ மோனோஹைப்ரிட்க்கும் டைஹைப்ரிட்க்கும் உள்ள ஒரு மேஜர் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மோனோஹைப்ரிட்டில் வந்து நம்ம வெறும் ஒரே ஒரு பேர் ஆஃப் கண்ட்ராஸ்டிங் கேரக்டர். சரி, இப்போ நம்ம மோனோஹைப்ரிட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வி saw about the height. ஸோ ஹைட்டில் வந்து நம்ம என்ன எடுத்தோம், டால் அண்ட்
ஷார்ட் எடுத்து பண்ணோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே பண்ணலாம். இப்போ நம்ம we already saw ஒரு 7 pair of contrasting characters நம்ம பார்த்தோம். நம்ம அதில் ஒன்று வந்து ஹைட்டை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். ஈவன் யூ கேன் டூ இட் ஃபார் கலர் ஆஃப் சீட்ஸ். எல்லோ அண்ட் க்ரீன் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். இப்போ எல்லோ அண்ட் க்ரீன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது டாமினன்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு பேர் ஆஃப் கண்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுக்கும் போது யூ ஷுட் நோ விச் இஸ் டாமினன்ட் அண்ட் விச் இஸ் ரிசெசிவ். அண்ட் டாமினன்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கேபிட்டல் லெட்டர் வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் ரிசெசிவ் வந்து எப்பவுமே நம்ம ஸ்மால் லெட்டர் வச்சு தான் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லோ அண்ட் க்ரீன் எடுத்துக்கலாம். சரி, எல்லோ வந்து நான் கேபிட்டல் Y வச்சு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் க்ரீன் வந்து நான் ஸ்மால் y வச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுது? நான் க்ராஸ் பண்ணுறேன்னா capital Y, small y. This is going to be the first generation. So that is F1, first generation or F1. So F1 generation நமக்கு என்ன kind of product கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கேபிட்டல் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஒயின்னு சொல்லும்போது இஸ் கோயிங் டு பி எல்லோ. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நமக்கு எல்லோ தான் கிடைக்குது. அப்போ செகண்ட் ஜென்ரேஷன் நான் என்ன பண்ணுறேன்? இதையே நான் திரும்ப நான் செல்ஃப் கிராஸ் பண்ணுறேன். தட் இஸ் Y, 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 Y. இதையே நான் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Y, கேபிட்டல் Y. இப்போ இதையும் நான் கிராஸ் பண்ணுறேன். capital Y, small y, capital Y, small y, and small y, small y. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரேஷியோ தான். ஜீனோடைபிக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 1:2:1 அண்ட் ஃபினோடைபிக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அகைன் 3:1. நீங்கள் எந்த ஒரு பேர் ஆஃப் கண்ட்ராஸ்டிங் நான் சொல்கிறது வெறும் ஒரே ஒரு பேர் பற்றி மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பேர் அதுக்குள்ளேயே நீங்கள் செல்ஃப் கிராஸ் பண்ணினா கூட எல்லாத்துக்குமே ஒரு காமன் ரேஷியோ தான் வரும். ஒன்லி திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இதில் டாமினன்ட் இஸ் கேபிட்டல் லெட்டர், எதுக்கு ஸ்மால் லெட்டர், இதில் வந்து எது டாமினன்ட் எது ரிசெசிவ்னு நம்ம ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சா மட்டும்தான் நம்மளால் இந்த கிராஸை வந்து தெளிவாக போட முடியும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வில் மூவ் ஆன் டு த டைஹைபிரிட் கிராஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கிராஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சும்மா எடுத்துக்கலாம். இப்போ 2x இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1x தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ இதில் x அண்ட் y இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா the male only is going to be, that is a dominant gene. யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல். அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க வித் which pair x கொடுக்க போகிறாங்களா y கொடுக்க போகிறாங்க. இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் நான் சும்மா x தூக்கி கொடுக்குறேன் y தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு கிடையாது. அவங்க அந்த மேலோட பாடி கண்டிஷனாக இருக்கலாம், பாடி டெம்பரேச்சராக இருக்கலாம், இல்லை இருக்கிற என்வாரன்மெண்ட், இந்த மாதிரி என்வாரன்மெண்ட் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணோம் வெதர் x கொடுக்க போகிறதா இல்லை y கொடுக்க போகிறதா. சரி, இமேஜின் இப்போ வந்து x கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா XX நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லுவோம்? ஃபீமேல் தான் சொல்லுவோம். ஸோ பிறக்க போகிற பேபி வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபீமேல். சரி, இல்லை அப்படி வந்து இன்கேஸ் XY. சரி, இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ Y குரோமோசோம் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா XY. ஸோ XY பார்த்தீங்கன்னா we know it's going to be the male. ஸோ பிறக்க போகிற பேபி வந்து it's going to be male. ஸோ the deciding factor பிறக்க போகிற child வந்து whether it's going to be male or female, deciding factor யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலாக தான் இருப்பாங்க. அகெயின் மேல் பார்த்தீங்கன்னா வார்டாக கொடுக்குறது கிடையாது. டிபெண்டிங் அப்பான் த பாடி கண்டிஷன்ஸ், டெம்பரேச்சர், ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு டிசைட் whether the baby born is going to be the male or female. So this is how we determine the sex of a baby. இப்போ ஃபீமேல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் XX. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதனால ஃபீமேல்ஸை வந்து we call it as homogametic. Whereas male பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறு மாதிரி இருக்கும். as I said, mismatch pair of chromosome, we call that as heterogametic. Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குரோமோசோம்ஸ். நம்ம ஏற்கனவே வந்து we saw about the sex determination பார்த்தோம். மெண்டலோட மோனோஹைப்ரிட் டைஹைப்ரிட் கிராஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே பேஸஸ் எதுன்னு பார்த்தா ஹெரிடிட்டிக்கே பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம், ஜீன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் பற்றி பார்க்கலாம். ஸோ the word குரோமோசோம் யார் ஃபஸ்ட்டு காயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it was coined by வால்டேயர் in the year 1888. இவர் தான் வந்து ஃபஸ்ட் இந்த குரோமோசோம் அப்படின்ற வார்த்தையை வந்து டேர்ம் பண்ண. சரி, இந்த குரோமோசோம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே படிச்சிருப்போம் பேசிக் ஒரு ஆர்கானிசம், பேசிக் ஆஃப் அன் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா செல். ஸோ செல்குள்ளே என்ன இருக்கும்? இந்த சென்டர் ஆஃப் த செல் வில் பி த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? யூ வில் பி ஹேவிங் த குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? வில் பி ஹேவிங் த டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். we call that as genes. ஸோ இப்படி தான் வந்து அதோட சீக்வன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது வந்து குரோமோசோம் பற்றி தான். as I said earlier, குரோமோசோம் ஃபஸ்ட் யார் டேர்ம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வால்டேயர். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் நம்ம அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு செல்லை வந்து நான் மைக்ரோஸ்கோப் அதில் வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆல் த டைம் இந்த குரோமோசோம் வந்து விசிபிளாக இருக்காது. குரோமோசோம் எப்போ விசிபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டியூரிங் செல் டிவிஷன் ஆக போக போகுது அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த பார்ட் ஆஃப் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற குரோமோசோம் வந்து விசிபிளாகவே இருக்கும். சரி, குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெலிசான வந்து ஒரு த்ரெட் லைக் ஒரு நூல் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த நூல் மாதிரி இருக்கிற அந்த அளவுக்கு தாமே வந்து குரோமோசோமே இருக்கும். இந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராண்ட்ஸ். இது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் வந்து we call it as chromatid, whereas 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால we call it as sister chromatids அப்படின்னு சொல்லுவோம். பட் சிங்கிள் குரோமோசோமை வந்து சிங்கிள் இதை வந்து we call it as chromatid. இப்போ இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ்மே வந்து எங்கே கனெக்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் லைக் ஸ்ட்ரக்சர் we call it as centromere. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இதை வந்து வை கால் இட் அஸ் குரோமேட்டிட். ஸோ இந்த குரோமேட்டிடை பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிறைய ஸ்பைரல் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதை வந்து வி கால் இட் அஸ் குரோமோனிமா. சரி, இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த சிங்கிள் குரோமேட்டிட் மேலே ஒரு ஸ்பைரல் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். வி கால் இட் அஸ் குரோமோனிமா. அந்த குரோமோனிமாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீட் லைக் ஒரு சின்ன டாட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து வி கால் இட் அஸ் குரோமோமியர்ஸ். So this is all about the structure of chromosome. Basically பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இதை வந்து we called as chromatid. ரெண்டுமே வந்து பார்த்தா ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும், லுக் அலைக். அதை வந்து we called as sister chromatids. அந்த chromatids பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஜாயின் பை ஒரு சின்ன டாட் ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். we call that as centromere. அந்த chromatid மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். we call it as chromonema. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the types of chromosome. First structure of chromosome பற்றி பார்த்துட்டோம். next one பார்த்தீங்கன்னா types of chromosome. So before the structure of types of chromosome பார்க்குறதுக்கு முன்னாடி there is one more structure you have to know. இப்போ ஒரு chromosome இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா imagine இந்த மேலே இருக்கிற பார்ட் வந்து that is the end of the chromosome அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா we call it as telomere. இங்கே கீழே இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா சில குரோமோசோம்ஸில் ஒரு சின்ன ஒரு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். we call that as satellite. ஸோ இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கிற குரோமோசோமுக்கு வந்து we call it as sat chromosomes அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த இங்கே சின்ன சின்ன கேப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஸ்லெண்டரான இது, அதை வந்து we call it as primary constriction, secondary constriction சொல்லுவோம். சரி, இந்த primary constriction அப்படி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பக்கத்தில் இந்த டெலோமியர்ஸே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த டெலோமியர், ஸ்டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த டெலோமியர் பார்த்தீங்கன்னா as I said ஒரு பல்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர் ஒரு எண்டில் இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் டெலோமியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற குரோமோசோம் அட்ஜசன்ட் குரோமோசோம் கூட வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளாஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து திஸ் டெலோமியர் வில் பி ஹெல்ப்ஃபுல். இன்னொரு விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமுக்கு வந்து அந்த ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குறது, ஒரு பேசிக் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலோமியர் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது, லைக் ஜஸ்ட் ஒரு சின்ன பல்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான். அந்த சேட்டலைட் ப்ரெசென்ட் இருந்ததுன்னா அந்த குரோமோசோமுக்கு வந்து we call it as sat chromosomes. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரிக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது எப்போ இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து they will be attached to the centromere. நம்ம சென்ட்ரோமியர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த சென்டர் இந்த டாட் லைக் ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா it will be more helpful during cell division அப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டேரக்டாக will move on to the types of chromosome. Types of chromosomes பார்த்தீங்கன்னா we have 4 types of chromosome. First one is called as telocentric, acrocentric, submetacentric and metacentric. சரி, இப்போ ஃபஸ்ட்டு டெலோசென்ட்ரிக் எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு சின்ன பால் லைக் ஸ்ட்ரக்சர் டாட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து we call it as centromere. இப்போ சென்ட்ரோமியர் பார்த்தீங்கன்னா it will be present at one end, ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஓரமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுக்கு will be having ஆர்ம். இந்த ஆர்ம் பார்த்தீங்கன்னா லைக் they will be at rod shape அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெலோசென்ட்ரிக்கில் ஆர்ம்ஸ் எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா they will be at rod shape. இல்லை ஃபஸ்ட் அகெயின் சென்ட்ரோமியர் வந்து சும்மா ஒரு எண்டில் இருக்கும், will be having rod shape குரோமோசோம்ஸ். அது ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம், லைக் கை ரெண்டு இது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்ரோசென்ட்ரிக். இதில் சென்ட்ரோமியர் பார்த்தீங்கன்னா தே வில் பி ப்ரெசென்ட் அட் ஒன் எண்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக சென்டரில் நடுவில் இப்போ 2 ஆர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர்ஸ் நடுவில் ப்ராப்பராக சென்டரில் வந்து லொக்கேட் ஆகிருக்காது. பட் ஓரளவுக்கு மோர் ஓவர் கொஞ்சம் சென்ட்ரோ இல்லாமல் ரொம்ப கார்னர் இல்லாமல் ஓரளவுக்கு மிடில் லொக்கேட் ஆகிருக்கும். இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அகெயின் தே வில் ஆல்சோ பி ப்ரெசென்ட் இன் த ராட் ஷேப்.
சப்மெட்டாசென்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்ட்ரோமியர் வந்து மொத்தமாக சென்டர் லைக் 2 ஆர்ம் சொல்லும்போது ஆக்சுவலி டயக்ராம் வந்து ப்ராப்பராக இல்லை, பட் சொல்ல போனால் ஈக்குவலாக வந்து அப்பர் ஆர்முக்கும் சரி லோவர் ஆர்முக்கும் சரி கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டர் லொக்கேஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனால் இதில் ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா they will be like somewhat unequal arms. Arms ஓட length வந்து ஈக்குவலாக இருக்காது, will be having unequal length. ஸோ இந்த arms ஓட ஷேப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி they will be like J shape or L shape. இந்த 2 ஷேப்பில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக்லையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து எக்ஸாக்ட் சென்டர் லொக்கேஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 2 ஈக்குவல் ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அப்பர் ஆர்மும் சரி லோவர் ஆர்மும் சரி எல்லாமே they will be at equal length. அதோட ஷேப் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they will be at V shape. So example வந்து if they asking you like the types of chromosomes எழுதும்போது பார்த்தீங்கன்னா just draw the diagram. diagramல பார்த்தா மென்ஷன் பண்ண போகிறது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் பற்றி மென்ஷன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ராட் ஷேப் இதை மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும் ஒரு டைப்புக்குமே. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்பில் இருக்கும். ஆக்ரோசென்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ராட் ஷேப். ஃபஸ்ட்டு இந்த டெலோசென்ட்ரிக் ஆக்ரோசென்ட்ரிக் ரெண்டுமே ராட் ஷேப்பில் இருக்கும். மெட்டாசென்ட்ரிக் சப்மெட்டாசென்ட்ரிக் வந்து ரெண்டுமே வந்து சப்மெட்டாசென்ட்ரிக் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எய்தர் J or L. மெட்டாசென்ட்ரிக் வந்து V ஷேப்பில் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து எக்ஸாக்டாக சென்டர் லொக்கேஷன் தான் லொக்கேட் ஆயிருக்கும். ஆனால் மிச்சம் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சென்டர் லொக்கேஷன் இருக்கா சம்வாட் ஒன்று ஃபஸ்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா சம்வாட் சென்டரில் இருக்கும், இன்னொன்று வந்து எக்ஸாக்ட் ஒரு கார்னர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் ஆர்ம்ஸ் மட்டும்தான் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ்.